பழனியில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு ஏடிஜிபி தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்படவுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சபரி வழங்க கேட்கலாம். வணக்கம் சபரி, விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் சாமி தரிசனம் செய்ய வருகை தருகிறார்கள். கடந்த 5ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி மலைக்கோவில் முருகனை தரிசனம் செய்ய பாத யாத்திரையாக வருகை தந்துள்ளார்கள். இன்று மாலை திருக்கல்யாணமும் நாளை மாலை தேரோட்டமும் நடைபெற உள்ளது. இதற்காக சாமி தரிசனம் செய்வதற்காக தமிழகம் முழுவதும் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் தமிழக சட்ட ஒழுங்கு கூடுதல் இயக்குநர் டேவிட்சன் ஆசீர்வாதம் பக்தர்களின் பாதுகாப்பு குறித்து மலை அடிவார பகுதியில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். மேலும் பக்தர்கள் செல்லும் இடங்களில் சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டுள்ளன. அந்த கண்காணிப்பு அறையையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அதிகாரியிடம் பக்தர்கள் கூட்டத்தை தவிர்க்க குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேட்டறிந்தார். 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பதாகவும் ஊர்காவல் படை மற்றும் தன்னார்வலர்கள் 4000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்ற சம்பவங்களை தடுக்க சீருடை இல்லாத குழு சார்பாக ஈடுபட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பக்தர்கள் அதிகம் கூடும் இடங்களில் எண்ணிக்கை அதிகமாக உள்ள பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என தெரிவித்துள்ளார் அஸ்வினி. தகவலுக்கு நன்றி சபரி.